இந்த மாதிரி பிளான்ல நீங்க அந்த ஷாப் ஓபன் பண்ணி ரன் பண்ணுவீங்க. ஆனா அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் தான் போகும். ஆனா இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பிசினஸ்ன்றப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் வச்சு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்ற பட்சத்துல அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 20,000க்கு தாண்டும். இப்ப 20,000 பிசினஸ் ஆரம்பிக்கிறன்றப்போ அதுக்கப்புறம் இதுல வர ரெவன்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 20,000 சேர்க்கிற பட்சத்துல ஒரு 30,000 இல்ல 40,000 வந்துட்டு பாத்தீங்கன்னா தாண்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு கஸ்டமர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ எனக்கு 20,000 அர்ஜென்ட், நான் எவ்வளோ நாளும் கொடுக்குறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, இதெல்லாம் வர நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் மந்த்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே டெபாசிட்டும் பண்ணக்கூடாது, அதோட வந்து டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது, வித்ராவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு கேஷ் தானே வாங்கிக்கிறீங்க, அப்புறம் பேங்க்ல போய் தானே டெபாசிட் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு